ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மக்கிட்ட ஒயர் கூடைகள்லாம் நிறையா பின்னி இந்த ஒரு வாரமாக வச்சுருந்தோம். மழை காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தங்கிருச்சு. அப்புறம் மழை டைமில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற கூடைகள் பார்த்திங்கன்னா இந்த 5 கூடைகள் தான் இப்போதைக்கு இருக்குது. இதையும் இன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, சிஸ்டர் இவ்வளோ கூட வச்சுருக்கீங்களா, இது எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க? நீங்கள் இவ்வளோ தூரம் வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அமௌண்ட்டு நல்ல லாபம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கே கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தது. இவ்வளோ கூடைகள் நான் மட்டும் அமௌண்ட்டு போட்டு வாங்கி வச்சுருக்கோம், இது எப்படி சேல்ஸ் பண்ணுறது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, மழை சீசனாக வேறு இருக்கே அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், 2-3 நாளாக எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் கடைகளில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம் பிரித்து. ஆனால் எல்லாமே சேல்ஸ் ஆச்சானான்னு சொல்ல முடியாது. கடையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. சேல்ஸ் ஆக ஆக தான் நமக்கு அமௌண்ட்டு வருது. என்ன தான் அமௌண்ட்டு வந்தாலும் நம்ம போட்ட முதலுக்கு மேலே 100-200 தான் நமக்கு வருமே தவிர, நம்ம எல்லா கூடையும் சேல்ஸ் பண்ணிட்டாக்கா ஒன்று எல்லா பணமும் நமக்கு தான் சொந்தன்றது கிடையாது. இதில் நிறையா இப்போ கொரியர் சார்ஜ் இருக்குது, இப்போ அவங்களுக்கு கூலி கொடுத்தது இருக்குது, ஒயர் காசு இருக்குது, எல்லாம் போக நம்ம அதை வாங்கி மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் கமிஷன் மாதிரி நமக்கு வர்ற அமௌண்ட்டு தான் நமக்கு சொந்தமான அமௌண்ட்டு. அதனால் இதை வச்சு சீக்கிரம் நம்ம பணக்காரங்களாக ஆகவும் முடியாது, இதை நம்பி வாழவும் முடியாது. இருந்தாலும் பெண்களாக பிறந்துட்டு நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருக்கக்கூடாது, நம்மளோட திறமையை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வேலையை நானே செஞ்சுட்டு இருக்கேன். என்னை போல் நிறைய பெண்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு அவங்களும் ஒரு முன் உதாரணமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களும் இதே போல் ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இது செஞ்சியில் ஒன்றும் லாபம் இல்லைன்னு சொல்லி யாரும் மனசை தளர விட வேணாம். இப்போ அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி இப்போ நான் கொஞ்சம் யோசித்தாலும், ஆனால் விடாமுயற்சியாக எல்லாத்தையும் கொண்டு போய் 2-3 கடைகளை எக்ஸ்ட்ராவே நான் இந்த வாரத்தில் பிடிச்சிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே நான் கூடைகளை பிரித்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு ஒரு நாள் ஓடலைனாலும் ஒரு நாள் ஏதாவது ஓடும். அதை வச்சு அவங்களும் ஒரு செலவுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு செலவுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கூடையும் நம்ம கூட இருக்கிற போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா கூடையும் போயிடுச்சு. இப்போ கூடையே இல்லை, இந்த 5 கூடைகள் தான் இருக்குது. இப்போ இந்த ப்ளூ கலர் கூடை பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே மயிலாடுதுறையிலேருந்து எனக்கு 10 கூடை இதேமாதிரி கலர் கலராக பின்னி கொடுத்தது தான். இதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கூடை எல்லாமே ஓடிடுச்சு, எல்லா கலரும் ஓடிடுச்சு. இப்போ இந்த க்ரீனும் இந்த ப்ளூ இந்த 2 கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கூடைகள் இப்போ என்ன ரேட்டுக்கு இது வரைக்கும் நான் சேல்ஸ் பண்ணேன்னா, இது வரைக்கும் நான் 150க்கு தான் சேல்ஸ் பண்ணேன். நான் வாங்கினது ஒரு ரேட்டு, ஆனால் நான் சேல்ஸ் பண்ணது 150 தான். இந்த 2 கூடைகள் மட்டும் தான் இருக்குது. அது இன்றைக்கி போச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி யாராவது வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற இந்த கூடைகள்லாம் மாடல் கூடைகள்லாம் பார்த்திங்கன்னா அது ரேட்டு கொஞ்சம் நான் வாங்குகிற இந்த கூடைக்கும் அந்த கூடைக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரேட்டு நான் அதிகமாக போட்டு தான் வாங்கியிருக்கேன். ஒரு 30-40 கிட்ட நான் ரேட்டு அதிகமாக தான் போட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த கூடையும் 150 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க, இந்த சாதா கூடையும் 150க்கு தான் கேட்குறாங்க. இதில் என்ன எப்படி நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்கள்ட்ட நம்ம சேல்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு. கூடை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழுத்தமாக நல்லா கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக எந்த ஒரு குறையும் இல்லாமல், அதாவது 100க்கு 100 மார்க்குன்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க இந்த சிஸ்டர். நம்ம எப்படி சொன்னமோ சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. கைப்பிடி முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களோட ஒர்க்கு. இவங்கள எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாதுங்க. கைப்பிடியெல்லாம் அப்படியே கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அளவு பாருங்கள், அளவு அப்படியே ஸ்கேல் வச்சு அளந்து எல்லாத்தையும் கரெக்டாக போட்ட மாதிரியே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திறமையான ஆள் தான் நமக்கு தேவைப்படுது, நம்ம எது சொன்னாலும் புரிஞ்சுட்டு கரெக்டாக செய்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் கூடைகள்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் நல்லா பின்னிருக்காங்க. அவங்களோட திறமையும் கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் என்னென்னா ரேட்டு தான் கொஞ்சம் இடிக்குது நமக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு. இது பாருங்கள், இது சாதா கூடை தான், சாதா டபுள் கலருக்கு 3 கலர் கலந்து போட்டிருக்காங்க. இது நம்ம லோக்கலில் நம்ம ஊர்லேருந்தே ஒரு சிஸ்டர் 10 கூட ஃபஸ்ட்டு பின்னி கொடுத்தாங்க. அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கூடையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பின்னிருக்காங்க, நல்லா கல் மாதிரி இருக்குது, அளவும் கரெக்டாக இருக்குது, கைப்பிடியும் அளவு கரெக்டாக போட்டிருக்காங்க. இது 1 ரோல் கூடைனா இதாங்க 1 ரோல் கூடை. ஆனால் சில பேர் 1 ரோல் கூட போடுறாங்க, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. இது பார்க்கும்போது வீடியோவில் இது 1 ரோல்னால் கரெக்டாக நமக்கு தெரியுது. ஆனால் 1 ரோல் கூட சில பேர் போட்டு காட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக 3/4 ரோலில் போட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கைக்கு வாங்கி பார்த்தா தான் தெரியும் அதோட அளவு அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு.
இப்போ இந்த கூடை பின்னவங்க வந்து இப்போ எனக்கு லோக்கல்லேருந்து தான் பின்னி 10 கூட கொடுத்தாங்க. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக புரிஞ்சு எல்லாமே போட்டுருவாங்க. இதில் வந்து நமக்கு கொரியர் சார்ஜ் மிச்சமாகும். இதை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கொரியர் சார்ஜ் மிச்சமாகும். எப்பயுமே டக்கு டக்குன்னு போய்டும். இந்த டைம் என்னன்னு தெரியல, இவங்க பின்ன கூடையில் இந்த ஒரு கூடை மட்டும் தங்கிடுச்சு, மற்ற எல்லா கூடையும் போயிடுச்சு. ஆனால் இது கலர் பார்க்க பளிச்சு நல்லா தான் இருக்குது. என்ன கலர் என்னன்னு தெரியல, யாரும் வாங்கலை விரும்பி அந்த அளவுக்கு. ஸ்டாக் அப்படியே ஒரு மாதமாக அப்படியே இருந்துருச்சு. இது வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து சாதா கூட தான் நான் சொல்லியிருக்கேன். லஞ்சு கூட பின்னி கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 ரோல் கூடையும் இது போல் நல்லா ஸ்ட்ராங்காக பின்னி கொடுத்துருக்காங்க. நல்லா திறமையான ஆள் தான். மாடல் கூடையும் போடுவாங்க. ஆனால் மாடல் கூடையை வந்து நம்ம அந்த ரேட்டு கொடுத்து வாங்கி நம்மளால் அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் மாடல் கூடையை பின்னுறது கிடையாது யார்ட்டையும் சொல்லி. இப்போ ஸ்டார் கூட பூசணிக்காய் கூட எல்லாம் மாடல் தான். அதுக்கு வேலைப்பாடு அதிகமாக இருக்குது. நல்லா வந்து நல்லா டிசைனாக நல்லா அழகாக பின்னிருக்காங்க. அது பின்னுறதுக்கு டைம் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல, சாதா கூடைக்கும் மாடல் கூடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 200 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் என்னால் 150 தாண்டி என்னால் அந்த பூசணிக்காய் கூடையும் ஸ்டார் கூடையும் என்னால் வந்து சேல்ஸ் பண்ண முடியல. அதே கடையெல்லாம் கொடுத்தேன்னா அவங்க வந்து 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு 120 தான் கொடுக்குறாங்க. அப்போ வாங்கின காசு தான் நமக்கு கையில் மிச்சமாகுது. அப்போ கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா அது நமக்கு நஷ்டமாக தான் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் மாடல் கூடையை வந்து விரும்புகிறாங்களே தவிர அந்தளவுக்கு ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டுறாங்க. ஆனால் அந்த மாடல் கூடையை வச்சு கிட்ட வந்து எல்லா கூடையும் பார்க்கும்போது கடைசியாக சாதா கூடையை நம்ம வாங்கிடுறாங்க. சின்ன கூடையை பார்க்கும்போது பெரிய கூடை இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அப்போ பெரிய கூடை வந்து நம்ம 2 ரோல் கூடை போட்டு வச்சுருந்தோன்னா 2 ரோல் கூடை தான் நம்மளுக்கு அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் போனால் போதுன்னு வாங்கிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கூடை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கொஞ்ச நாளாக நான் கற்றுக்கிட்டது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம 2 ரோல் ஒயர் கூடை வந்து பின்னி வச்சோன்னா நல்லா சேல்ஸ் ஆகும், நமக்கும் ஓரளவுக்கு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு 5 பேர்கிட்ட நான் ஆர்டர் கொடுத்துருக்கேங்க. 2 ரோல் கூடை தான் 10 கூட போட சொல்லி எல்லாருமே வந்து பின்னிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கூடைகள் எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். அதையும் நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை விடாமல் ரெகுலராக பார்க்குறாங்க. ரெகுலராக பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட்ஸ் ஒரு வீடியோ கூட விடாமல் தவறாமல் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே வராங்க. நான் அது யார் ஒரு வீடியோ விடாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளை வந்து நம்ம வீடியோலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி பேசினாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சின்ன அன்பளிப்பு ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக நான் அவங்களுடைய அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணுவேன். சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அது கொரியர் பண்ணதுக்கப்புறம் அவங்களே பார்த்து என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க. என்னோடய வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.